திருவண்ணாமலையில கிரிவலம் செய்வதால் என்ன பலன்? எப்படி வேண்டுதல் நிறைவேறுகிறது? நம்மளோட இயக்கம் எப்படி இருக்கும்? அந்த இடத்தோட இயக்கம் என்ன? அந்த மர்மம் என்ன? அந்த சக்தி என்ன? இறைவனின் மிகப்பெரிய பேராற்றல் என்ன? உலகத்தோடைய மையம், இந்த அக்னி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட், அது திருவண்ணாமலை. சரணாகதியோடு திருவண்ணாமலைக்கு போறவங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றம் அங்க போய் நின்று ஜெயிச்சவங்கள்ட்ட மட்டும் நம்ம கேட்டா மட்டும் தெரியும். வாழ்க்கையில வளம் சேர்ப்பதற்கு ஒருத்தவங்களுக்கு துன்பமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, கடனா இருக்கு, நிவர்த்தின திருவண்ணாமலைக்கு அட்லீஸ்ட் நம்ம ஒரு தடவையாவது அந்த மண்ணை மிதித்திட வேண்டும். வாழ்க்கையில நீங்க இந்த உலகத்துல எந்த இருந்தாலும் சரி, அந்த நிர்கதியாய் நிற்கிறேன் சிவபெருமானே நீ என்னை கை தூக்கி விடுவாயா, ஏதோ ரூபத்துல பாருங்க ஒரு சித்தர் கை தூக்குவார். இதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்யும் பொழுது நினைத்தது நடந்தே தீரும். ஏன்னா அதை சுத்தி இருக்கக்கூடிய லிங்கங்கள் அப்படி சாதாரண விஷயம் கிடையாது. மந்திராலயம் டிவைன் வேர்ல்ட் வாழ்க்கை தடையை நீக்கி பாதுகாப்பும் அதிர்ஷ்டமும் தரும் அற்புத பிரம்மாஸ்திரம். வேலும் மயிலும் துணை. வரப்பிரசாத நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தெய்வீக சிந்தனையோடு திருவண்ணாமலையில கிரிவலம் செய்வதால் என்ன பலன்? எப்படி வேண்டுதல் நிறைவேறுகிறது? நம்மளோட இயக்கம் எப்படி இருக்கும்? அந்த இடத்தோட இயக்கம் என்ன? அந்த மர்மம் என்ன? அந்த சக்தி என்ன? இறைவனின் மிகப்பெரிய பேராற்றல் என்ன? உலகத்தோடைய மையம், இந்த அக்னி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட், அது திருவண்ணாமலை. திருவண்ணாமலை ஐயா அவங்களுடைய அடி, அவங்களுடைய முடி, அடுத்தது அவங்களுடைய கைப்பிடி. அந்த கைப்பிடிக்குள்ள யாரெல்லாம் வராங்களோ அவங்களுடைய அத்தனை துன்பங்களும் ஓடோடி போகிவிடும் என்கிறது தான் மிகப்பெரிய கருத்து. இப்ப நேற்று இல்லை, அப்பவே அண்ணாமலையார் தொட்டவங்க யாருமே கைவிட்டதும் இல்லை, கெட்டதும் இல்லை, கை போனவர்களும் இல்லை. சரணாகதியோடு திருவண்ணாமலைக்கு போறவங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றம் அங்க போய் நின்று ஜெயிச்சவங்கள்ட்ட மட்டும் நம்ம கேட்டா மட்டும் தெரியும். இது நான் சொன்னாலோ இல்லை தன்னால் தன் ஆர்வமாய் உணர்ந்தால் மட்டுமே. ஆனால் இன்னைக்கு நம்ம பேச போடக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிரிவலத்தில் என்ன கிரிவலம், அந்த வளம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு வளம் சேர்ப்பதால் கிரிவலம். வாழ்க்கையில வளம் சேர்ப்பதற்கு ஒருத்தவங்களுக்கு துன்பமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, கடனா இருக்கு, நிவர்த்தின திருவண்ணாமலைக்கு அட்லீஸ்ட் நம்ம ஒரு தடவையாவது அந்த மண்ணை மிதித்திட வேண்டும். வாழ்க்கையில நீங்க இந்த உலகத்துல எந்த இருந்தாலும் சரி, திருவண்ணாமலைக்கு அந்த அவரோட தரிசனம், அங்கே சித்தர்களுடைய தரிசனம், அங்கே ஒரு மெய்ப்பொருள் இருக்கும். இந்த மெய்ப்பொருள் காண்பதறிதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மெய்ப்பொருள் அந்த இடத்தில் திருவண்ணாமலையில் எந்த மூலையில வேணா இருக்கலாம், இருக்கும். இந்த லாம் என்ற வார்த்தையை சொல்லுங்க இல்லையா, லாம் என்பது அழகாக லயமாக அந்த ஓம் என்ற அந்த ஓம் நம சிவாய, அந்த ஒத்த வார்த்தையில் ஓம் என்ற ரீங்காரத்தில், அந்த ஓம் என்ற பஞ்சாட்சரத்தில், ஓம் என்ற அந்த பிரணவத்தில், இந்த பிரணவ ராஜகமத்தில் அந்த இடம் சிறப்பாக அம்சமாக இருக்கும், அம்ச கலசமாக. ஏன் இதை இவ்வளோ தூரத்துக்கு நீட்டி முளைக்கி நான் சொல்றேன்னா, அது சக்தி, எல்லா கோயில்களும் சக்தி, எல்லா ஊர்களும் சக்தி. திருவண்ணாமலை மையமாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷத்துல இங்க இருக்கு பாருங்களா, ஆதி. ஒருத்தர் மனுஷல தலையில இருக்கு பாத்தீங்களா, D20 ஆதி. அந்த ஆதி அம்சமாக உள்ளே போய் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அழுக்குகளையும் துன்பத்தையும் பாவங்களையும் கழுவி உங்களை புத்துயிர் கொடுக்கக்கூடிய ஒரு மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு இடம்தான் திருவண்ணாமலை. அப்ப கிரிவலம் பௌர்ணமிக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் ஏன் அங்க போகுது? கூட்டமா இருக்குன்னா ஈர்ப்பு. அங்க போனா உங்களுக்கும் ஈர்ப்பு கிடைக்கும், நீங்க பிசினஸ்ல வெற்றி பெறலாம். அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஏதோ ஒரு ரூபத்துல ஏதாவது ஒரு சித்தர்களோட பார்வை நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு சக்தியை தூண்டுதல் செய்யும். உங்களுக்கான எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் ஏதோ நினைச்சிருப்பீங்க, ஏதோ சிந்திச்சிருப்பீங்க, நடந்தா தேவலாம். எத்தனை பேர் ஏன் கூட்டமா போறாங்க? யாரோ போறாங்கலாம் கிடையாது, போனவங்க ஜெயிச்சவங்களை பார்த்து போயிருக்காங்க. நான் எத்தனையோ வாட்டி போயிருக்கேன் சார், எனக்கு என்ன மாறுதல் தரேன். நீங்க சரணாகதி இருக்க வேண்டும். சரணாகதி அப்படின்னாக்கா அப்படியே அங்கேயே கிடக்கணுன்றது கிடையாது. சரணமே கதியாய், சரணம் என்பது சரளமாக நம்மளுடைய சக்கராங்கல்ல சிவநாமம் இருந்து கொண்டிருந்தால், சிவனை நினைத்து கொண்டிருந்தால், சிவன் கண் அவன் கண் முன் எதுவுமே தொற்றதாக சரித்திரமே கிடையாது. ஆனா அங்கே வைராக்கியமும் வைரி என்ற சொல்லும் சிவநாமத்தில் இருந்தால் அங்கே நமக்கு வெற்றி கிடைக்கும். ஏதோ நானும் சுத்துறேன், நானும் டூர் மாரி போயிட்டு வந்தேங்கிறதுக்கு அதெல்லாம் கிடையாது. நம்மளா அங்க போகணும், எல்லாத்தையும் விட்டுட்டு. அந்த நிர்கதியாய் நிற்கிறேன் சிவபெருமானே நீ என்னை கை தூக்கி விடுவாயா, ஏதோ ரூபத்துல பாருங்க ஒரு சித்தர் கை தூக்குவார். இதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும்.
அதனாலதான் கிரிவலத்தோட ஸ்பெஷல் என்ன, கிரிவலம் வந்து பாத்தீங்கன்னாக்க எத்தனை கிரிவலம் போறீங்கன்னு கிடையாது, மனசுல உள்ள கிரிவலம் தான் முக்கியமான விஷயம். சிவசிவா அப்படிங்கிற விஷயம் ஒரு கிரிவலம், நவோ நமச்சிவாய ஒரு கிரிவலம், இறைவனை நினைச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு கிரிவலம், அதோட நினைச்சிட்டு போறீங்க பாத்தீங்களா. அதாவது இங்க பாருங்களேன், கிரி அப்படியே சுத்த 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 ஒரு சயின்டிபிக்கல் லாஜிக் போய் நிற்கும் பாருங்க உச்சியில, அது மலை. அப்படியே கீழே இருக்கும் போது அது ஒரு கலை இருக்கும் பாருங்க, அதான் கிரிவலத்தோடைய. நம்மளுடைய ஒவ்வொரு சக்கரங்களும் இயங்க தொடங்கும், இயங்காம தயங்கி நிற்கிது பாத்தீங்களா, அது இயங்க தொடங்கும், மற்றது ஓடத் தொடங்கும். எது? உயிர் நாடி. சிவன் தொட்டு அப்படி தூக்கி விட்டாரு, போ இனிமேல் நல்லாயிரு, உடம்பா இருக்கு சரியா போ, சரியாயிடும். அந்த ஆற்றலை தரக்கூடிய சக்தி சிவபெருமான். அப்போ எல்லாத்துக்குமே உண்டு. இந்த திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்யும் பொழுது நினைத்தது நடந்தே தீரும். ஏன்னா அதை சுத்தி இருக்கக்கூடிய லிங்கங்கள் அப்படி சாதாரண விஷயம் கிடையாது. உன்னுள் இருக்கும் ஆற்றலாகிய லிங்கத்தின் மீது சக்தி ரூபமாய் சிவசக்தியாக இருக்கும் பொழுது, பவம் பவானியாக இருக்கும் பொழுது, அகம் அகமாக இருக்கும் பொழுது, பவம் பவமாக மட்டுமே இருக்கும். அங்க கிரிவலம் இருக்கும் போது பவம், அந்த பதம் இருக்கும் பாத்தீங்களா, அறகுறை வேக்காடு சரியா இல்லாம அறகுறை இருக்கிற அந்த பவம் இருக்கு பாருங்க, பக்குவமாய் ஒரு அமிர்தமாய் நமக்கு கிடைக்கும். நமக்கே தெரியாது, நம்ம உடம்புல 9 ஓட்டம் இருக்கும், எந்த ஓட்டவிலே எந்த சக்தி உள்ள போச்சுன்னு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு நிம்மதி இருக்கும், ஒரு சாந்தம் இருக்கும், ஒரு அமிர்தம் இருக்கும். அது இறைவன் கொடுத்திருப்பார், இந்தா வச்சுக்கோன்னு. அதுதான் அமிர்தம். அது எப்ப கிடைக்கும் எப்படின்னு தெரியாது, ஆனா கிரிவலத்தில் கிடைக்கும். அதான் விஷயம். ஏன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய லிங்கங்கள் எப்படி இருக்கு தெரியுங்களா, இந்திரலிங்கம் கிழக்கு திசையில் அமைந்துள்ளது. இது வந்து இந்திரலோகமே உங்களுக்கு ஆசீர்வதிக்கும் மீறி இருக்கக்கூடிய லிங்கத்தை அங்க வச்சிருக்கிறாங்க. அக்னி லிங்கம் தென்கிழக்கு திசையில் அமைந்துள்ளது. அக்னி, அந்த அக்னி என்பது பஞ்சபூதத்தில் முதன்மையாக கருதப்படுகிறது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சூடு இருக்கு பாத்தீங்களா, அதுல எங்கேயாவது ஒரு சுவடு இருக்கு பாத்தீங்களா, அதை தீர்க்கக்கூடிய அந்த லிங்கம் உங்களுடைய அதை கடக்கும் பொழுது உங்களை அந்த அக்னியை தனித்து பேலன்ஸ் செய்துவிடும். யமலிங்கம் இருக்கு பாத்தீங்களா, தெற்கு திசையில் அமைந்திருக்கும். அந்த யமலிங்கம் எப்படி இருக்கும், யமபயம், அதாவது நமக்கு ஆயுள்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு, இல்லை ஏதாவது தொந்தரவு இருக்கு, எதிரிகளின் சூழ்ச்சி இருக்கு, இது எல்லாம் நான் இருக்கேன் போடான்னு சொல்லக்கூடிய அந்த சக்தியை கொடுக்கக்கூடிய விஷயம். வந்தா பார்த்துக்கலாம், எல்லாத்துக்கும் தைரியமே முக்கியம், தைரியத்தை கொடுக்கறது யமலிங்கம். சூப்பரான விஷயம். நிருதி லிங்கம், அதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு அற்புதமானது, நீரோட்டத்திற்கு முக்கியமானது, தென்மேற்கு திசையில் அமைந்துள்ளது. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். வருணலிங்கம் மேற்கு திசையில், இதுவும் பாத்தீங்கன்னாக்கா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வருணாகஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, நீரோட்டத்தில் இதுவும் மிக முக்கியம். மேற்கு திசையில் அமைந்திருப்பதால் அது வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே நமக்கு வந்து சிதைந்து கிடக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா, நேர்கோணங்களாக இருக்கக்கூடிய விஷயங்களை நேராக மாற்றும். வாயுலிங்கம் வடமேற்கு திசையில் அமைந்திருக்கும். அந்த வடமேற்குல அமைந்திருக்கக்கூடிய வாயுலிங்கம் நம்ம உடம்பாகிய வாயுபகம், அதாவது சொல்லுவாங்க இல்லையா மந்தி அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளுடைய நெஞ்சாங்கூட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த வர்ம புள்ளி ஆகிய தொப்புள்ளாகிய அத்தனை சக்திகளையும் 72,000 நாடிகளையும் நேர் நிறுத்தி செய்யக்கூடிய வாயுலிங்கம் சக்திகளை கொடுக்கும். குபேரலிங்கம் ஐஸ்வர்யங்களையும் அத்தனை வகையான பண வசதிகளையும் மன வசதிகளையும் குழந்தை வரத்தையும் ஒரு வாழ்க்கையில் ஆதாரத்தையும் வாழ்வாதாரத்தையும் கொடுக்கக்கூடியது குபேரலிங்கம். அடுத்தது ஈசானிய லிங்கம் இருக்கு, எங்க தெரியுங்களா, வடகிழக்கு திசையில் அமைந்துள்ளது. இந்த ஈசானியம் சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொன்றும் வாஸ்து கோலங்கள் இருக்கும். அந்த வாஸ்து கோலங்களை மிக 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 அற்புதமான அழகிய கோலமாக மாற்றி கொடுக்கும். அது சிக்கல் இருக்கும் இல்லையா வாழ்க்கையில, அதை அப்படியே நவுத்திக்கிட்டு அது அழகான ஒவ்வொன்றா பிரிச்சு கொடுக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி தெளிவான ஓடையை கொடுக்கக்கூடியது ஈசானிய லிங்கம். இத்தனை லிங்கங்களையும் சுற்றி அமைந்ததுதான் அந்த கிரி வலம். அது பலத்தை தரும், வளத்தை தரும், சிந்தனையை தரும், அந்த ஞானத்தை தரும், அருள் தரும், அருள் வாக்கும் தரும், முக்கியமா வாழ்க்கை தரும், மறு வாழ்க்கை. ஒரே வார்த்தை, மறு வாழ்க்கை. அங்க போய் கிரிவலம் சுத்திட்டு வரவங்களுக்கு மறு வாழ்க்கை நிச்சயம். ஆனால் சரணாகதி சென்றால் அந்த மறு வாழ்க்கை உங்களுக்கு இனிதாக அமையும், கஷ்டங்கள் தொலையும், வேண்டியது நடந்தே தீரும். ஏன்னா அந்த இடம் சக்தி, தி எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட், பூமியின் மத்திய புள்ளி, அக்னி ரூபம். அங்கே தொந்தரவு இருக்காது, சூனியம் இருக்காது, பாவம் இருக்காது, எல்லாம் தொலைத்து விட்டு நம்மளுடைய ஒரே ஒரு சிந்தனை வெற்றியை மட்டுமே கையில் ஏந்திட்டு வரக்கூடிய அந்த இடம் தான் திருவண்ணாமலை. அந்த கிரிவலம் ரொம்ப முக்கியம். இப்படி நம்ம கையில என்ன பண்ணலாம், கைப்பிடி மிளகை எடுத்துட்டு வந்து கையிலேயே வச்சுக்கிட்டு நம்ம கிரிவலம் வந்து அந்த மிளகை பத்திரமா வீட்டுல வச்சுக்கிட்டு டெய்லி ஒண்ணு எடுத்து சாப்பிட்டு பாருங்க. அதோட சக்தியே அதிகம். தீராத வியாதி, தீராத பிரச்சனைகள் தீரும். ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க, ஒரு கைப்பிடி, அது என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம கையில வச்சுக்கலாம். விபூதியை தரித்து பாருங்க, ஏத்த மாதிரி நம்ம யாரை வந்து அன்னதானம் பண்ணுங்க, அவங்களுடைய அன்பா பாருங்க. ஒருத்தவங்க ஏத்த மாதிரி சிரிச்சு பழகுங்க. நம்ம பாட்டு உருன்னு நடந்து போகக்கூடாது. யார் மூலியமாக இறைவன் வர, எந்த சிரிப்புல இறைவன் வருவான்னு தெரியாது.
முடிஞ்ச வரைக்கும் கையில் இல்லையா சந்தோஷமாக போயிட்டு இருங்க, இருந்துச்சுன்னா தானம் பண்ணிட்டு அப்படியே போய்கிட்டே இருங்க. அத்தனை பேருமே வயிறு குளிர்வாங்க, மனம் குளிர்வாங்க. இதை மட்டும் பண்ணாலே இப்போதும் வாழ்க்கையில் வெற்றி. ஆக சரணாகதியோட நம்ம எதை ஏந்திட்டு செயல்படணும்? சிவசிவ என்ற மந்திரத்தை, சிவபெருமானின் அந்த உருவத்தை மனசிலும் வாயிலும் நாம் அந்த சரணாகதியை சொல்லி கொண்டு போடும் பொழுது, சும்மா கதை பேசிட்டு போனால் எப்படி நடக்கும்? சிந்தனை வேற மாதிரி வச்சிருந்தோம்னா எப்படி நடக்கும்? தவறான ஒரு வேண்டுதலை வச்சிருந்தா எப்படி நடக்கும்? வாழ்க்கையில முன்னேறத்துக்கான ஒரு படி, அந்த படியை நினைச்சு பண்ணோம்னா திருப்படியாக சிவன் படி ஒரு படி கொடுப்பார், அது வெற்றி படியாக மட்டும்தான் இருக்கும். இதுதான் இதோடைய வாழ்க்கை. இப்படி நம்ம கிரிவலம் போடும்போது இந்த இதை அழகா இதையும் சொல்லிடுறேன். நம்ம இருக்கிற இடம் சுத்தமா இருந்துச்சுன்னா மற்ற இடமும் சுத்தமா இருக்கும். அதே மாதிரி நிறைய கூட்டம் போறாங்க இல்லையா, நம்மளை நம்பி தானே மற்றவங்களும் வராங்க. அதனால அந்த இடத்துல சுத்தமா வச்சுட்டா போதுமான விஷயம்தான். சுத்தம் சோறு போடுன்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம போகும்பொழுது மற்றவங்களையும் சுத்தமா இருக்க வைப்போம், நம்மளும் சுத்தமா இருப்போம். அந்த சக்தியோட பக்தி இருக்கும் பொழுது அங்கே சுத்தமும் இருந்தால் மிக அற்புதமான ஒன்று. ஏன்னா நான் நிறைய வாட்டி பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, நிறைய போறேன்னு சொல்லிட்டு அந்த பேக்கெட்டு அன்னதானம் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த குப்பைகளை அங்கே போடும் பொழுது, ஒரு தெய்வ பூமியாக சக்தி பூமியாக இருக்கும்போது குப்பை இருந்தால் அங்கே நன்றாக இருக்காது அல்லவா? அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம சுத்தமா இருப்போம். மற்றவங்க சுத்தமா, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம யாரை சொன்னா நீ யாரா கேட்குன்னு கேட்பாங்க, தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லுவோம், முடிஞ்ச வரைக்கும் புரிய வைப்போம், மற்றவங்களும் புரிஞ்சுப்பாங்க. நன்றி, வணக்கம். ஒரு பயணம் மாதிரி இல்லையா? சில நேரத்துல பாதை தெளிவா இருக்கும், சில சமயம் இருட்டா இருக்கும். என் வாழ்க்கையும் அப்படிதான். என் கை நிறைய பணம் இருந்தாலும் மனசுல ஒரு நிம்மதி இல்லாம இருந்தது. வீட்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லைன்னு ஃபீல் பண்ணேன். இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்காதான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி மந்திராலயம் டிவைன் ஷாப் பற்றி சொன்னான். முதல்ல கொஞ்சம் யோசனையா இருந்தது, ஆனா ஒரு நம்பிக்கையில அங்க போனேன். கடையில நுழைஞ்சதும் ஒரு தெய்வீக உணர்வு. ஒவ்வொரு பொருளையும் ரொம்ப கவனமா பழமையான முறையில செஞ்சிருக்காங்க. நான் அங்கே வாஸ்து பொருட்கள், அதிர்ஷ்டம் தரும் கிறிஸ்டல் பிரேஸ்லெட், அழகான ருத்ராட்சம் மற்றும் ஸ்படிக மாலைகள்னு நிறைய பொருட்கள் பார்த்தேன். அந்த பிரேஸ்லெட்டை நான் வாங்கிட்டு வந்தேன். முதல் நாள்ல இருந்தே என் மனசுல ஒரு நிம்மதி, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், என் பிசினஸ்லயும் நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சது. இப்போ என் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கு. இது வெறும் பொருள் இல்ல, இது என் வாழ்க்கைய மாத்தின ஒரு நம்பிக்கை.